ஆமா, இதான் சரியான நேரம். எனக்கு தெரியும். என்னோட பெற்றோர் வெளியூர் போறாங்க. மொத்த வீடும் எங்களோட தான் இருக்கும். நானும் ஈஷன் மட்டும் தான் இருப்போம். மூடு ஏற்படுத்த மெழுகுபத்தி கொண்டு வரதாக சொல்லியிருந்தான். அப்புறம் கேம் ஆஃப் ஸ்வாட்சோட புதிய சீசனை பார்க்க நான் கண்டிப்பா தயாராக இருப்பேனா என சொல்ல முடியாது. பாலியல் ரீதியாக நெருக்கமாக இருப்பது, வேறொருவருடன் உடலுறவு கொள்வது மிகவும் சிறப்பான மற்றும் தனித்துவமான அனுபவம் ஆகும். ஆழ்ந்த அக்கறை கொண்ட இரு நபருக்கு இடையே அது நடந்தால் நன்றாக இருக்கும். ஒருவர் எப்பொழுது உடலுறவு கொள்வதற்கு தயார் என்பதை தீர்மானிப்பது ஒரு ட்ரிக்கியான கேள்வி. மற்றவர்களுக்கு கருத்து இருக்கலாம், ஆனால் சம்பந்தப்பட்ட இருவர் மட்டுமே கேள்விக்கு பதில் கொடுக்க முடியும். தீர்மானிக்கும் பொழுது யோசிக்க நிறைய விஷயம் இருக்கு. உதாரணமாக, நீங்கள் உடலுறவு கொள்ள நினைக்கும் நபரை பற்றி நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? அவங்க உங்களை பற்றி என்ன உணர்கிறார்? அவங்க உங்களிடம் அன்பு காட்டுறாங்களா? மரியாதையுடன் நடத்துறாங்களா? உங்களுக்கு நல்லது விரும்புறாரா? பிறகு எப்படி உணர்வீர்கள்? சங்கடமாக உணர்வீர்களா? அல்லது இருவரும் நெருக்கமாக மற்றும் அக்கறையாக இருப்பீர்களா? இருவர் உடலுறவு வைத்துக் கொள்ள தயாராக இருந்தால் அவர் விவாதிக்க இன்னும் நிறைய இருக்கும். ஒவ்வொருத்தரோட பாலியல் வரலாறு பற்றி பேசுவது மிகவும் முக்கியம். யாரேனும் இதுக்கு முன் உடலுறவு வைத்திருந்தால் உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு முன் STD மற்றும் HIV பரிசோதனை செய்வது நல்லது. மற்றும் பாதுகாப்பை பற்றி பேசுவது மிக முக்கியமானது. காண்டம்ஸ் பயன்படுத்துவீர்களா? பர்த் கண்ட்ரோல் இரண்டும் பயன்படுத்துவீர்களா? நீங்கள் எங்கிருந்து மற்றும் எப்படி பெறுவீர்கள்? உடலுறவு கொள்ளும் போது என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை பேசிக் கொண்டிருக்கீர்களா? அவரவர் வரம்புகளை ஏற்றுக்கொண்டு மதிக்க முடியுமா? ஒருத்தருக்கு அசௌகரியம் ஏற்பட்டால் மத்தியிலே நிறுத்த ஒப்புக்கொள்வீர்களா? செக்ஸ் மக்களுக்கு நிறையவே சந்தோஷம் தரும், ஆனால் அது கூடவே பிரச்சனையும் கவலையும் தரலாம். பாதுகாப்பற்ற உடலுறவு, பிரெக்னன்சி அல்லது STD பத்தி கவலைப்பட வேண்டியதா இருக்கும். உடலுறவு கொள்வது பற்றி ஒருவர் கொண்டிருக்க தவறான புரிதல் சங்கடம் மற்றும் புண்படுத்துவதாக மற்றவர்களுக்கு இருக்கலாம். பல இடங்களில் உடலுறவு யாருடன் வைத்துக் கொள்ளலாம் என்பதற்கு சட்டம் உள்ளன, முக்கியமாக அண்டர் ஏஜில் இருப்பவர்களுக்கு. நினைவு கொள்ளுங்கள், ஒருவருடன் ஒரு முறை உடலுறவு வைத்துக் கொண்டதுக்காக அவங்களுடன் மறுபடியும் உடலுறவு வைத்துக் கொள்ளணும் என்பது இல்லை. மற்றும் ஒருவருடன் உடலுறவு வைத்துக் கொண்டதால் அடுத்த முறை இன்னொருத்தருடன் உடலுறவு கொள்வீர்கள் என்பது இல்லை. ஒவ்வொரு முறையும் எஸ் அல்லது நோ என்று சொல்வது உங்களோட உரிமை. தயாராக இருக்கீர்களா என்பதுக்கு பதில் எஸ் அல்லது நோ ஆக இருக்கலாம். ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர் மற்றும் எல்லா உறவும் வித்தியாசமானது. எனவே 100% சௌகரியமாக இருக்கும் வரை உங்களோட முடிவை காத்திருக்க வைப்பது மிகவும் முக்கியம். வாழ்க்கை நீளமானது. உங்களுக்கான நேரம் வரும். அது வரும்போது நீங்க தயாராக இருப்பீர்கள். ஐயோ, அது அருமையாக இருந்தது. அதை ஈஷனுடன் செய்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. அவர் ஒரு சிறந்த பார்ட்னர். நாங்கள் இருவரும் முழுதிருந்து முழு சீசனை பார்த்து முடிச்சிட்டோம். புது சீசன் வருவதற்கு எவ்வளவு நாள் நான் காத்திருக்க வேண்டும் என்று தெரியவில்லை. மீண்டும் teenbook.in, amaze.org அல்லது யூடியூப் சேனலில் என்னை பார்க்க மறந்துடாதீர்கள். பாய்.